ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்னைக்கு சண்டே. ஸோ ரிஷப் டேடிக்கு லீவு, அதனால் வந்து 3 பேரும் வெளியில் சுற்றி பார்க்க போகலாம்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கையில் பாருங்கள், கனகப்பட்டி சித்தர் ஐயாவோட இது பச்சை கலர் பேஸ்ட்டு பொட்டு. ஸோ 3 பேரும் வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கிளம்பிட்டோம். ஹெல்மெட்டு ரிஷப் டேடி எல்லாம் கிளம்பிட்டு இருக்காங்க. இப்போ வந்து கரெக்டாக 1 மணி ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். மத்தியானம் 1 மணி ஆகுது. நம்ம ரிஷப் குட்டி வந்துட்டார். ஃப்ரெண்ட்ஸ், ரிஷப் போட்டு அழைச்சிட்டான் பாருங்கள், எப்படி மேலே போயிடுச்சு. இவனுக்கு ஹேண்ட்பேக்கில் தேடுறது ரொம்ப பிடிக்கும். ஏதாவது இருக்கா, என்ன இருக்குது அப்படின்ட்டு ஹேண்ட்பேக்கில் தேடிக்கிட்டே இருப்பான் ரிஷப் வந்து அடிக்கடி பின்னாடி உட்கார வைக்க முடியல. அதனால் வந்து மீஷோவில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் பேபி சீட் வந்து ஆர்டர் போட்டிருக்கேன். அது எப்போ வரப்போகுதுன்னு தெரியல. எங்கே இருக்குது அட்டாச் பண்ணுற இடம்? எங்கே இருக்குது? சார்ஜர் வேறு போடுறாரு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சார்ஜிங் போடுற இடமும் இருக்குது. பட் ரொம்ப லேட்டாக தான் ஏறும் சார்ஜ். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கிளம்பிட்டோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ இது இருக்குது, விண்டு மில் இருக்குது பாருங்கள், நிறையா இருக்குது. ஸோ நாங்கள் கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பெட்ரோல் போட்டோம் 150 ரூபாய்க்கு. பெட்ரோல் போட்டுட்டு கிளம்பிட்டோம். இன்றைக்கி சாப்பாடு ஹோட்டல் சாப்பாடு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி சுற்றி பார்க்க வந்திருக்கோம். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இயற்கை ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சுற்றி பார்க்க வந்திருக்கோம். இந்த இடம் பாருங்கள், அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது, காத்தோட்டமாக இருக்குது, சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த இடத்துல வந்து நாங்கள் பைக் நிற்க வச்சு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், அழகாக மரத்தில் உட்கார்ற மாதிரி, மரத்தில் உட்கார மாதிரிங்கிறேன், மரத்துக்கடியில் உட்கார்ற மாதிரி அழகாக டைல்ஸ் போட்டு சூப்பராக செஞ்சுருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறம் இங்கே என்னமோ மண்டபம்னு எழுதியிருக்கு, என்னன்னு தெரில, நான் காமிக்கிறேன் இப்போ உங்களுக்கு. ஃபஸ்ட்டு ரிஷப்போட ஷார்ட்ஸ் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே அழகாக ஒரு குளம் அழகாக இருக்குது பாருங்கள். இங்கே மரம், எங்கே வேணாலும் உட்காந்துக்கலாம், அங்கே வேணால் உட்காந்துக்கலாம், இங்கே உட்காந்துக்கலாம். ரொம்ப அழகாக மரத்துக்கு அடியில் உட்காந்து சாப்பாடு வாங்கி கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அது வரைக்கும் போகலாம். இங்கே என்ன எழுதிருக்கு நீங்களே படிங்க. பூசனூர்னு எழுதியிருக்கு. அருள்மிகு என்ன எழுதிருக்கு நீங்களே படிங்க. மண்டபம்னு எழுதியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். என்ன மண்டபம் நீங்களே பாருங்கள். ஸோ இடம் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். காத்தோட்டமாக அழகாக சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நாங்கள் வந்தது ஃப்ரெண்ட்ஸ், இங்கேருந்து வந்தோம், இந்த பக்கம்தான் போக போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து பஸ் ஸ்டாப். அங்கே உட்காந்தா பஸ்ஸு வரும், ஏறி போகலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கேருந்து பார்த்தா எப்படி தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடம் பாருங்கள், சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வந்து குளம், இங்கே வந்து ரிஷப் டேடி ரிஷப் இருக்காங்க. இங்கே பாருங்கள், இது என்ன ஆலமரம் சொல்லுவீங்களா ஃப்ரெண்ட்ஸ் தமிழில்? சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து
குளம். அதுக்கப்புறம் இந்த வழியாக தான் நாங்கள் வந்தோம். வண்டி அங்கே நிற்கிது, இந்த வழியாக தான் வந்தோம். நேராக வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் வந்து வீடுலாம் இருக்குது பாருங்கள், வழி மாதிரி போகுது. அங்கேருந்து வீடு. இது வந்து ஆலமரம் வேர்லேருந்தே என்ன சொல்லுவீங்க, விழுது சொல்லுவீங்களா என்ன சொல்லுவீங்க தெரில எனக்கு. அதுலேருந்து கீழே பட்டு மரமாக வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இடம். இந்த இடத்துல உட்காந்து லைவ் போடலாம், டான்ஸ் ஆடலாம். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடம் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், மேலே ஆலமரம், பக்கத்தில் இந்த மாதிரி தண்ணி, குளம் பாருங்கள், அழகாக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த வழியாக தான் நாங்கள் வந்தோம். வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் சடன்லி என்னாச்சுன்னு தெரில, வீடியோவை எடுக்க முடியல. அதுக்கப்புறம் மொபைல் வேறு ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சு. சுவிட்ச் ஆஃபு, அதுக்கப்புறம் ரீஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒர்க் ஆனிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகான தொட்டி, தண்ணி ஃபுல்லாக இருந்துச்சு. பக்கத்தில் ஒரு டேங்க் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த இடம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அமைதியான இடம். தெரில ஃப்ரெண்ட்ஸ், ஓவர் ஹீட்டுங்கிறதுனால இது ஃபோன் வந்து அப்படியே ஹீட் ஆகுது, வீடியோ எடுக்கவே முடியல ஃப்ரெண்ட்ஸ். அந்த நாங்கள் போனது வந்து அங்கே இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்னமோ ஒரு கோயில். குளத்துக்கு நேராக 2 விண்டு மில் தெரியுது பாருங்கள், அழகாக இருக்குது. பக்கத்தில் கோயில் பாட்டு பாடுது. சூப்பர் என்வாயர்மெண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம். செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம். ஓகே ரிஷப் டாடி வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் விண்டு மில் பாருங்கள் எவ்வளோ கிட்ட இருக்குது. இந்த பக்கம் ரோடு, இந்த பக்கம் விண்டு மில் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது. கீழே வந்து சூரியகாந்தி இது வச்சுருக்காங்க. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அங்கேருந்து கிளம்புறதுக்குள்ளே மதியானம் 2 மணி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட்ற டைம் சொல்லிவிட்டு ஒரு ஹோட்டல் போனோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து வெஜ்ஜு ஹோட்டல் தான், நான்வெஜ் ஹோட்டல் கிடையாது. 2 சாப்பாடு சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சாப்பாடு வந்து 90 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாயாசம் கொடுத்துருந்தாங்க. சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பார்க்குக்கு போனோம். சூப்பராக இருந்துச்சு பார்க்கு. போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் பார்க்குக்கு வந்திருக்கோம். அழகான பார்க். வண்டி இங்கே நிற்கிது. இது வந்து மெயின் ரோடு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த பார்க் நாங்கள் ஆல்ரெடி வந்திருக்கோம், பாப்பா கூட வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த வீடியோ வந்து நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் வந்து பாருங்கள். இன்றைக்கி சண்டே, அதனால் இது வந்து ஜிம் பண்ணுற இடம். ஜிம் ஜிம் ஜிம். இது வந்து ஊஞ்சல் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ரிஷப் டாடி 2 பேருமே ஊஞ்சல் ஆடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஜிம் விளையாடுற இடம் இருக்குது, ஜிம் பண்ணுற இடம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது பூட்டியிருக்காங்க இப்போது. நாங்கள் ஆல்ரெடி வந்திருக்கோம் பாப்பா கூட. பாப்பா இதில் விளாண்டா ஃப்ரெண்ட்ஸ். பாப்பாவையும் கூப்பிட்டு வரணும் ஒரு தடவை கண்டிப்பாக. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக ஜிம் பண்ணுற இது மட்டும்தான் இருக்குது பாருங்கள், எக்யூப்மெண்ட்ஸ். நான் பாப்பா இருக்கும்போது வந்தோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அப்போ வந்து இது ஓப்பனாக இருந்துச்சு. ஸோ உள்ளே போய் எல்லாமே நாங்கள் காமிச்சோம். ஒன்று ரிஷப் டாடி வந்து ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சார்.
பட் இன்றைக்கி சண்டே தான், ஆனால் இது க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. மார்னிங் தான் ஓப்பன் பண்ணுவாங்களா என்னன்னு தெரில. மார்னிங் கொஞ்ச நேரம் ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடுவாங்களா என்னன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் அழகாக இருக்குது மரம். ஃப்ரெண்ட்ஸ் ரிஷப் எப்படி சறுக்கிறான்னு பாருங்கள். வந்து இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிஷப் எப்படி ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பேக் சைட். இந்த மாதிரி உட்கார்றதுக்கு நிறைய இடம் வச்சுருக்காங்க. உள்ள ஜிம் பண்ணுற இடம். இது வந்து டாய்லெட் நினைக்கிறேன், டாய்லெட். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வச்சுருக்காங்க எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ் ரிஷப்பும் சுற்றுறானா. இந்த வைஸ் ஆட்டோ. ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுற ரிஷப் டாடி எக்ஸசைஸ் பண்ணுறாரு. இது வந்து நின்றுக்கிட்டு இப்படி சுற்றுற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பெல்லி ஃபேட் வந்து கொஞ்சம் குறையும். ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இங்கே உட்காந்துருக்கோம், சுற்றி பார்த்தாச்சு, எக்ஸசைஸ் பண்ணியாச்சு. இங்கே உட்காந்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ரிஷப்க்கு வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்ருக்கான். ரிஷப் பிஸ்கட் சாப்பிட்டுட்ருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். நாய்க்கு ஒரு பிஸ்கட் போடுங்கப்பா, பார்க்குது கொடுங்க. போட்டது இல்லையா? ஸோ நம்ம பப்பிக்கு ஒரு பிஸ்கட் கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்தாப்பா சாப்பிடு. ஐயோ எடுக்க முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஹைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.